அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் புதிய பாடத்திட்டத்திலிருந்து இயல் 2க்கான ஒரு வரி வினாவிடையை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக நம்ம பாடப்பகுதிக்கு செல்வோம். இதில் இந்த 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம் இயல் 2ல் என்னென்ன தலைப்புகள் கீழே நமக்கு பாடப்பகுதி இருக்குது பாருங்கள். நீரின்றி அமையாத உலகு, நீரின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான பாடப்படம். அப்புறம் கவிஞர் தமிழ்மொழி எழுதிய பட்டமரம் என்ற ஒரு கவிதை பகுதி. அடுத்து சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் நூல், புறநானூறு. அடுத்து கந்தர்வன் எழுதிய தண்ணீர் என்ற பாடப்பகுதி. அடுத்து இலக்கண பகுதியான துணைவினைகள். இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடப்பகுதியை உங்களுக்கு பார்த்தாவே நல்லாவே தெரியும். முதல்ல கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இது முழுக்க நீரின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடப்பகுதி. நம்ம இலக்கியங்களில் என்னென்னலாம் நீர் சம்பந்தமான என்னென்ன மேற்கோள்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம், நீர் வளத்தை பற்றி, நீர்நிலைகளின் பெயர்களை பற்றி, இது எல்லாத்தையுமே இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வினாவிடைக்கு செல்வோம். நீரின்றி அமையாத உலகு. கேள்வி எண் 1 பாருங்க. நீர்நிலைகளின் பல்வேறு பெயர்கள்: அகழி, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, ஏரி, குளம், கண்மாய். கேள்வி எண் 2. மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்ற பாடலையே பாடியவர் இளங்கோவடிகள். மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்ற பாடலை பாடியவர் இளங்கோவடிகள். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். கேள்வி எண் 3 பாருங்க. நீரின்றி அமையாத உலகம் என்றவர் திருவள்ளுவர். நீரின்றி அமையாத உலகம் என்றவர் திருவள்ளுவர். கேள்வி எண் 4. மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். மழை உழவுக்கு உதவுகிறது அப்படிங்கிறத கூறியவர் மாங்குடி மருதனார். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 5. கல்லணையை கட்டியவர் கரிகால சோழன். கேள்வி எண் 6 பாருங்க. கல்லணையின் நீளம் 180 அடி, கல்லணையின் அகலம் 40 முதல் 60 அடி, கல்லணையின் உயரம் 15 முதல் 18 அடி. கேள்வி எண் 9 பாருங்க. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆர்த்தர் காட்டன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆர்த்தர் காட்டன். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என பெயர் சூட்டியவர் சர் ஆர்த்தர் காட்டன். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என பெயர் சூட்டியவர் சர் ஆர்த்தர் காட்டன். கேள்வி எண் 11 பாருங்க. காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்த்தர் காட்டன் நியமிக்கப்பட்ட ஆண்டு 1829. காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்த்தர் காட்டன் நியமிக்கப்பட்ட ஆண்டு 1829. அடுத்து பாருங்க. கேள்வி எண் 12. பழந்தமிழரின் அணைக்கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து கூறியவர் சர் ஆர்த்தர் காட்டன். பழந்தமிழரின் அணைக்கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறியவர் சர் ஆர்த்தர் காட்டன். அதாவது கரிகாலன் கட்டிய கல்லணையை இந்த உலகுக்கு எடுத்து காட்டியவர் சர் ஆர்த்தர் காட்டன் அப்படிங்கிறத சொல்றாங்க. கேள்வி எண் 13 பாருங்க. கோதாவரி ஆற்றின் தௌலீஸ்வரம் அணையை கட்டியவர் சர் ஆர்த்தர் காட்டன். அப்போ நம்மளுக்கு கேள்விகள் இப்படி கூட கேட்பாங்க. தௌலீஸ்வரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. அது கோதாவரி ஆறு. யார் கட்டியது? சர் ஆர்த்தர் காட்டன். கேள்வி எண் 14 பாருங்க. தௌலீஸ்வரம் அணை எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1873. ஒரு நாட்டின் சிறந்த பாதுகாப்பு அரணாக எவை விளங்குவது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? நீர், மண், மழை, காடு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பாடப்பகுதியில் பார்த்துருக்கோம். அதாவது மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிழல் காடும் சேர்ந்தது அரண் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுவார். அதைத்தான் இங்கே கேட்குறாங்க. ஒரு நாட்டின் சிறந்த பாதுகாப்பு அரணாக விளங்குவது எவை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? நீர், மண், மழை, காடு அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க. கேள்வி எண் 16. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என கூறும் நூல் புறநானூறு. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என கூறும் நூல் புறநானூறு. தமிழ்நாடு டேஸ் பகுதியில் அமைந்துள்ளது? வெப்பமண்டல பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்து பாருங்க. ஒரு பழமொழி. தாயை பழித்தாலும் டேஸ் பழிக்காதே என்பது சொல்வழக்கு, தண்ணீரை பழிக்காதே என்பது சொல்வழக்கு. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்றவர் தோ பரமசிவன். குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் ஆண்டாள். குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் ஆண்டாள். கேள்வி எண் 21 பாருங்க.
தெய்வச் சிலைகளை குளிர்விப்பதை டேஸ் என்று பெயரிடுவர் திருமஞ்சனமாடல். சனி நீராடு யாருடைய வாக்கு? ஔவையின் வாக்கு. சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? ஔவையின் வாக்கு. நீராடல் பருவம் இடம்பெற்றுள்ள நூல் பிள்ளைத்தமிழ். நீராடல் பருவம் பிள்ளைத்தமிழ் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி எண் 24 பாருங்க. திருமணமான பின் டேஸ் என்னும் வழக்கமும் தமிழகத்தில் உள்ளது. கடல் ஆடுதல் என்னும் வழக்கம் தமிழகத்தில் உள்ளது. குமிழி தும்பு யார் காலத்திற்குரியது? சோழர் காலத்துக்குரியது. குமிழி தும்பு சோழர் காலத்துக்குரியது. கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர் அரண் அகழி. அப்போ என்னென்ன நீர்நிலைகள் நம்மளுக்கு பயன்படுத்தப்படுகிறது? நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் சொற்கள் என்னென்ன பெயர்களுக்கு, அதாவது நீர்நிலைகளுக்கு என்னென்ன பெயர்களை வழங்குகிறது அப்படிங்கிறத அந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். இனிமேல் வரக்கூடிய கேள்வி பதில்களில் அதாவது பாருங்கள், கோட்டையின் புறத்தே, அப்போ அரண்மனைக்கு வெளியே அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர் அரண் தான் நம்ம அகழி என்று குறிப்பிடுகிறோம். அடுத்து பாருங்கள், மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது அருவி. மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது அருவி. கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழி கிணறு. அதுலேயே ஆழி என்றால் கடல், அதுக்கு பக்கத்தில் உள்ள கிணறுக்கு பேர் ஆழி கிணறு அப்படிங்கிறத நம்மளுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 29. இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்ப்பரப்பு ஆறு. அடுத்து கேள்வி எண் 30 பாருங்கள். பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி. பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி. கேள்வி எண் 31 பாருங்க. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு உரை கிணறு. சுடுமண் வளையமிட்ட கிணறு உரை கிணறு. இந்த மாதிரி உரை கிணறுலாம் நம்மளுக்கு நிறைய இந்த கீழடி இந்த மாதிரி அகழ்வாராய்வு செய்யப்பட்ட இடங்களில் நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், சுடுமண் வளையமிட்ட கிணறு உரை கிணறு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை ஊரணி. மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை ஊரணி, அதாவது குடிக்கிற தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் ஊரணி அப்படின்னு குறிப்பிடுகிறோம். அடுத்து பாருங்கள், அடியிலிருந்து நீர் ஊறுவது ஊற்று. வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் ஏரி. சரளை நிலத்தில் தோண்டி செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு. நம்மளுக்கு பாருங்க, இதான் கீவேர்டு பார்த்துங்க, அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு. கேள்வி 36 பாருங்க. அலைகளை கொண்ட உப்புநீர் பெரும்பரப்பு கடல். உப்புநீர் பெரும்பரப்பு கடல். கேள்வி எண் 37 பாருங்க. பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் கண்மாய். பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு கண்மாய் என்று வழங்குவர். சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம். சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம். குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குண்டு. குளிப்பதற்கேற்ற சிறுகுளம் குண்டு. கேள்வி 40 பாருங்க. அடிநிலத்து நீர் நிலமட்டத்திலிருந்து கொப்புளித்து வரும் ஊற்று குமுளி ஊற்று. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல். கேள்வி 42 பாருங்க. அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 43. நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம். இதில் கீவேர்டு பார்த்தீங்கன்னா, மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம். கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு பூட்டை கிணறு. கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு பூட்டை கிணறு. கேள்வி 45 பாருங்க. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிகுயிக். முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிகுயிக். அதாவது நம்மளுடைய அன்னை தமிழ் சேனலில் நீங்கள் வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், மிக மிக முக்கியமான கேள்விகள், நம்ம மறந்துவிடக்கூடிய கேள்விகள், அதாவது இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள், இதையெல்லாம் நம்ம ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்போம். அதை நம்ம 2 முறை ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 3 முறை படித்ததற்கு சமம். அதாவது 9ஆம் வகுப்பு புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது அதில் நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே முக்கியமான தகவல்களாக இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த வீடியோக்கள் பார்த்துட்டு நீங்கள் புத்தகத்தை படித்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப எளிமையாக விரைவில், அதாவது நீங்கள் புத்தகத்தை படிச்சிங்கன்னா 3 மணி நேரங்களுக்கு ஆகும் ஒரு இயலை படிக்க, புதுசாக படிக்க. ஆனால் அந்த வீடியோக்களை பார்த்துட்டு படிச்சிங்கன்னா மிக குறைந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு இயலையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோக்களை தொடர்ந்துக்கான அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேள்வி எண் 46 பாருங்கள். முல்லை பெரியாறு அணையின் நீரானது எந்தெந்த மாவட்டத்தின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுகிறது? தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். நிலத்தடி நீர்வளம் குறைந்து வரும் நாடுகள் அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா. சமுத்திரம் எனப்படுவது கடல். சமுத்திரம் எனப்படுவது கடல். அடுத்து பாருங்க, உலக சுற்றுச்சூழல் தினம் என்னைக்குன்னு கேட்குறாங்க. ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் என்னைக்குன்னு பாருங்க,
ஜூன் 5. அப்போ நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பாடப்பகுதியை பார்க்குறோம். அதில் நீர் சம்மந்தப்பட்ட ஒரு சில ஜிஎஸ் பாடப்பகுதியில் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க பாருங்கள். இதெல்லாம் ஜிஎஸ்ல கேட்பாங்க. அதாவது உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. அதே மாதிரி பாருங்கள், உலக நீர் தினம் என்று அனுசரிக்கப்படும் அப்படின்னு கேட்பாங்க. அது மார்ச் 22. அப்போ உலக நீர் தினம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், மார்ச் 22. ஏன் சார் அப்படின்னா, நம்மளுக்கு கிராம சபை கூடும் நாட்கள் வந்து 4 நாட்கள் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. கிராம சபை 4 நாட்கள் கூடன்னு இந்திய அரசால் அது வந்து 4 நாட்கள். அது என்னென்ன நாட்கள் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. இந்த நாட்கள் தான் கிராம சபை கூடும் முக்கியமான நாட்கள். ஆனால் நம்ம தமிழக அரசு தற்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 6 நாட்கள் வந்து நீங்கள் கிராம சபையை கூட்டணும் அப்படின்னு ஒரு அரசாணை பிறப்பித்திருக்காங்க. அந்த நாளில் ஒரு நாள் தான் இந்த உலக நீர் தினமான மார்ச் 22. அதையும் தெரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க, ஜிஎஸ் பாடப்பகுதியில் கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ 4 நாட்கள் என்னென்னு தெரியும். 5வது நாள் மார்ச் 22 உலக நீர் தினம்னு தெரியும். 6வது நாள் என்னென்னா நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். அப்போ இதெல்லாம் ஜிஎஸ் பகுதியில் எந்தெந்த நாட்கள் வந்து கிராம சபை தமிழகத்தில் கூட்டப்படும் என்று அரசாணை பிறப்பித்துள்ளது அப்படின்னு கேட்பாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, உலக நீர் தினமான மார்ச் 22, உள்ளாட்சி தினமான நவம்பர் 1. இந்த 2 தினங்கள் தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், தண்ணீர் மாசு கட்டுப்பாட்டு சட்டம் என்று நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1974. தண்ணீர் கட்டுப்பாட்டு சட்டம், மாசு கட்டுப்பாட்டு சட்டம் 1974. இதெல்லாம் நம்மளுக்கு ஜிஎஸ் பகுதியில் கேட்பாங்க. ஸோ நம்ம நீர்நிலைகளை படிக்கும்போது அது சம்மந்தப்பட்ட கேள்விகளை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 50 பாருங்கள். நமது நாட்டின் எந்த மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பே 700 அடி வரை ஆழ்குழாய்கள் இறக்கியும் நீர் கிட்டவில்லை? ராஜஸ்தான். அடுத்து பாருங்கள், பட்டமரம் என்ற தலைப்பின் கீழே நம்ம பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். பட்டமரம் என்ற தலைப்பின் கீழ் கேள்வி எண் 1 பாருங்கள். பட்டமரம் நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ் ஒளி. பட்டமரம் நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ் ஒளி. விசனம் என்பதன் பொருள் கவலை. உட்கார என்பதன் பொருள் மன்னிக்கவும், குந்த என்பதன் பொருள் உட்கார. கந்தம் என்பதன் பொருள் மனம். கந்தம் மனம். மிசை என்பதன் பொருள் மேலே. மிசை என்பதன் பொருள் மேலே. நம்மளுக்கு கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா, மிசை என்பதன் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்பாங்க. நம்ம மிசை என்பது மேலே அப்படின்னா அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் கீழே என்பது தான் சரியான விடை. இப்படி தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேள்விகள் கேட்பாங்க. நம்ம ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப கவனமுடன் விடையளிக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் நம்மளுடைய வேலை வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும். கேள்வி எண் 56 பாருங்கள். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழ் ஒளி. பாரதியாரின் வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவர். யார் விளங்கியிருக்காரு? கவிஞர் தமிழ் ஒளி. தமிழர் சமுதாயம் என்ற நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ் ஒளி. கவிஞர் தமிழ் ஒளியின் பிற நூல்கள் என்னென்ன பாருங்க. நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளைகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். இதை ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஷார்ட்கட் யாராவது தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நூல்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சில தகவல்களை ஞாபகம் வைத்துக்குள்ள ஷார்ட்கட் தெரிஞ்சுன்னா அதெல்லாம் கமெண்ட்ஸில் கொடுங்க. இதை வந்து பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், கவிஞர் தமிழ் ஒளியின் பிற நூல்கள் பாருங்கள். நிலைப்பெற்ற சிலை, வீராயி. நிலைப்பெற்ற சிலையாக வீராயி இருந்தால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கவிஞன் அவள் மீது காதல் கொண்டான் அப்படின்னு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மே தினமே வருக, அதாவது மே மாதம் அன்று ஒரு கிளியை வாங்கிக்கிட்டு குருவிப்பட்டி என்ற ஊருக்கு செல்கிறார். அங்கே தமிழர் சமுதாயத்தை பார்க்கிறார். அங்கு மாதவி காவியம் இயற்றப்பட்டது. அந்த மாதிரி ஒரு சில தகவல்களை நீங்கள் ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 59. பட்டமரம் என்ற கவிதையின் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் ஒளியின் கவிதைகள். பட்டமரம் என்ற கவிதைகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தமிழ் ஒளியின் கவிதைகள் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. கவிஞர் தமிழ் ஒளியின் காலம் 1924 முதல் 65 வரை. அதாவது கவிஞர் தமிழ் ஒளியின் காலம் 1924 முதல் 1965 வரை. கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஊர் புதுவை. கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த ஊர் புதுவை. அடுத்து பாருங்க, பெரிய புராணம் என்ற நூலை பற்றி பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான படம். இது வராத பெரிய புராணத்தை பற்றி நிறைய கேள்விகள் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்டிருக்காங்க. வாங்க நேரடியாக நம்ம பாடப்பகுதிக்கு செல்வோம். கேள்வி எண் 62 பாருங்க. பெரிய புராணம் நூலின் ஆசிரியர் சேக்கிலார். பெரிய புராணம் நூலின் ஆசிரியர் சேக்கிலார். இந்த பெரிய புராணம் அந்த சேக்கிலார் இருக்கார்ல, அவருக்கு பல பேர்கள் இருக்குது. அவருடைய இயற்பெயர்களால் நிறைய பேர்கள் சிறப்பு பேர்கள்லாம் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள்.
அருண்மொழித்தேவர் என்று அழைக்கப்படுபவர் சேக்கிலார். உத்தமச்சோழ பல்லவர் என்று அழைக்கப்படுபவர் சேக்கிலார். தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுபவர் சேக்கிலார். இதெல்லாம் முந்தைய ஆண்டுகளில் நிறைய இடங்களில் கேட்டிருக்காங்க. அதனால தான் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். பாருங்கள், அருண்மொழித்தேவர் என்று அழைக்கப்படுபவர் சேக்கிலார். உத்தமச்சோழ பல்லவர் என்று அழைக்கப்படுபவர் சேக்கிலார். தொண்டர் சீர் பரவுவார் என்று அழைக்கப்படுபவர் சேக்கிலார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 63. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல்லுயர குடி உயரும், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக திகழ்வது சோழ நாடு. நம்மளுக்கு கேள்விகள் கேட்பாங்க. நாடெல்லாம் நீர் நாடாக எது திகழ்கிறது என்று சேக்கிலார் குறிப்பிடுகிறார்? சோழ நாடு திகழ்கிறது என்று சேக்கிலார் குறிப்பிடுகிறார். அப்போ நாடெல்லாம் நீர் நாடு சோழ நாடு. கேள்வி எண் 64 பாருங்க. காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியின் கோவலத்தை அழகாக விவரித்துரைப்பது பெரிய புராணம். அப்போ அது நீர் நாடாக சோழ நாடு திகழ்வதற்கு காரணம் என்ன? காவிரியாறு. அந்த காவிரியாற்றின் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரிக்கிறது தான் அந்த பெரிய புராண நூல் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. கேள்வி எண் 65 பாருங்க. யாருடைய திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது? சுந்தரர். யாருடைய திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது? சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதி நூலை எழுதியவர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் திருவந்தாதி நூலை எழுதியவர் நம்பியாண்டார் நம்பி. பெரிய புராணம் நூலின் மற்றொரு பெயர் திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணம் நூலின் மற்றொரு பெயர் திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் வேறு என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது? பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. பெரிய புராணத்தின் இன்னொரு பெயர் தான் திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. பாருங்க, அந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க? சேக்கிலார். அதாவது இதில் திருத்தொண்டர் தொகை சுந்தரர் எழுதியது, திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி எழுதியது. இதை சார்பு நூலாக கொண்டு தான் திருத்தொண்டர் புராணத்தை சேக்கிலார் எழுதுகிறார். அது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து கேள்வி எண் 69 பாருங்க. 63 சிறப்புகளை விளக்கி பாடப்படுவது திருத்தொண்டர் புராணம். அதாவது இந்த பெரிய புராணம் என்று அழைக்கப்படும் திருத்தொண்டர் புராணம் யாரை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 63 சிவனடியார்களின் வரலாற்றையும் 9 தொகையடியாரர்களின் வரலாற்றையும் கூறும் நூல் தான் இந்த பெரிய புராணம். அப்போ கேட்பாங்க, 63 சிறப்புகளை விளக்கி பாடப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம். 9 தொகையடியார்களின் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் பெரிய புராணம் இல்லாது திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு தான் குறிப்பிடணும். இல்லாட்டி எப்படி கேட்பாங்கன்னா, எத்தனை தொகையடியார்களின் வரலாற்றை கூறுகிறது பெரிய புராணம் அப்படின்னு கேட்பாங்க. அது 9 என்று குறிப்பிட வேண்டும். கேள்விகள் எப்படி வேணுமாலும் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 70 பாருங்க. சேக்கிலார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? கிபி 12. சேக்கிலார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? கிபி 12. சேக்கிலார் யாருடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார்? 2ஆம் குலோத்துங்கன். அப்போ சேக்கிலார் யாருடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார்? 2ஆம் குலோத்துங்கன் மன்னனிடம் முதலமைச்சராக இருந்தார். இதில் கேட்பாங்க நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் கூட 1ஆம் குலோத்துங்கன் கொடுப்பாங்க. நல்லா ஞாபகத்துங்க. சேக்கிலார் 2ஆம் குலோத்துங்கன் மன்னனிடம் முதலமைச்சராக இருந்தார். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 72 பாருங்க. பக்திச்சுவை சொட்ட சொட்ட பாடிய கவிவளவா என்று சேக்கிலாரை பாராட்டியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பக்திச்சுவை நனி சொட்ட சுட்ட பாடிய கவிவளவா என்று சேக்கிலாரை பாராட்டியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இதே மாதிரியே நம்மளுடைய திருவிக்கா அவர்கள் இந்த பெரிய புராணத்தை ஒரு பாராட்டு புகழ்ந்திருப்பார். அது என்னன்னு பாருங்க. உலகம், உயிர், கடவுள் மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னவர் திருவிக்கா. இப்போ பாருங்க, உலகம், உயிர், கடவுள் என்ற மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று சொன்னவர் திருவிக்கா. இது பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினா. இங்கே பாருங்க, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவா என்று சேக்கிலாரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். மா என்பதன் பொருள் வண்டு, மது என்பதன் பொருள் தேன், வாவி பொய்கை, வளர்முதல் நெற்பயிர், தரளம் என்பதன் பொருள் முத்து, பணிலம் என்பதன் பொருள் சங்கு, வரம்பு என்பதன் பொருள் வரப்பு, களை என்பதன் பொருள் கரும்பு, நெருங்குவலை என்பதன் பொருள் நெருங்குகின்ற சங்குகள், கோடு என்பதன் பொருள் குளக்கரை, ஆடும் என்பதன் பொருள் நீராடும், மேதி என்பதன் பொருள் எருமை, மேதி என்பதன் பொருள் எருமை, துதைந்து எழும் என்பதன் பொருள் கலக்கி எழும், கன்னி வாழை என்பதன் பொருள் இளமையான வாழை மீன்கள், கன்னி வாழை என்பதன் பொருள் இளமையான வாழை மீன்கள். அப்போ வாழை என்றால்
ஒரு மீன் வகையை குறிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்விகளாக கேட்பாங்க. அடுத்து பாருங்க, சூடு என்பதன் பொருள் நெல் அரிக்கட்டு, சுரிவலை என்பதன் பொருள் சங்கு, வேரி என்பதன் பொருள் தேன், பகடு என்பதன் பொருள் எருமைக்கடா, பாண்டில் என்பதன் பொருள் வட்டம், சிமயம் என்பதன் பொருள் மலையுச்சி, நாளிகேரம் என்பதன் பொருள் தென்னை மரம், நரந்தம் என்பதன் பொருள் நாரத்தை மரம், கோழி என்பதன் பொருள் அரச மரம், சாலம் என்பதன் பொருள் ஆச்சா மரம், தமாலம் என்பதன் பொருள் பச்சிலை மரம், இரும்போந்து என்பதன் பொருள் பருத்த பனை மரம், சந்து என்பதன் பொருள் சந்தன மரம், நாகம் என்பதன் பொருள் நாகமரம், காஞ்சி என்பதன் பொருள் ஆற்றுப்பூவரசு. இது தனியாகவும் கேட்பாங்க, இல்லாட்டி நம்மளுக்கு பொறுத்துகள்லையும் கேட்பாங்க. இதில் பாருங்கள், நாளிகேரம் என்றால் தென்னை மரத்தை குறிக்கிறது, கோழி என்றால் அரச மரத்தை குறிக்கிறது, இரும்போந்து என்றால் பருத்த பனை மரத்தை குறிக்கிறது. இதெல்லாம் இங்கே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், இலக்கண குறிப்பு பார்க்குறோம். கருங்குவளை சென்னல் என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. கருமை கூட்டல் குவை, குவளை செம்மை கூட்டல் நெல் என்று பிரிகிறது. அப்போ இது பண்பு தொகை. அடுத்து பாருங்கள், விரிமலர் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அதாவது விரிந்த மலர், விரியும் மலர், விரிகின்ற மலர் என்று முக்காலத்துக்கு வரும். அதனால் இது வினைத்தொகை. அடுத்து பாருங்கள், தடவரை இலக்கண குறிப்பு உரிச்சொல். இப்போ பாருங்கள், கருங்குவளை சென்னல் பண்புத்தொகை, விரிமலர் வினைத்தொகை, தடவரை உரிச்சொல் தொடர். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 109. காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். கேள்வி 110 பாருங்கள். வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ என பாடியவர் பாரதியார். இது ஒரு சினிமா பாடல்லே நம்மளுக்கு பாரதி படத்தில் இந்த பாடலே இருக்குது. அது பாடியவர் பாரதியார். வானகமே இளவையிலே மரச்சரிவே. இதை நம்மளுக்கு சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படின்னு கூட கேட்பாங்க. இதை மாற்றி போட்டு இந்த சொற்றொடரெல்லாம் மாற்றி, அதாவது இலச்சரிவிங்கிறத ஃபஸ்ட்டாக போட்டுருவாங்க, மரச்சரிவிங்கிறத ரெண்டாவது, அந்த மாதிரி போட்டுருவாங்க. அப்போ இந்த சென்டென்ஸை அந்த ஃபார்மேட்டில் கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ என்று பாடியவர் பாரதியார். அடுத்து பாருங்கள், புறநானூறு என்ற நூலின் கீழ் நம்ம வினாவிடை பகுதிகளை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 111 பாருங்கள். வானுட்கும் வடிநின்மதில் மல்லர் மூதூர் வயவேந்தே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. வானுட்கும் வடிநின்மதில் மல்லர் மூதூர் வயவேந்தே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு என்ற பாடலை பாடியவர் குடப்புலவியனார். அடுத்து பாருங்கள், கேள்வி 112. நீரின்று அமையாத யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரி அமைந்துள்ள நூல் புறநானூறு. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இதில் முக்கியமான வரிகள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரி அமைந்துள்ள நூல் புறநானூறு என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டால் குடப்புலவியனார். உணவனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. உணவெனப்படுவது, உணவென்பது நிலத்தோடு நீரும் சேர்ந்தது என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து பாருங்க, கேள்வி 114. நிலநெற் மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தல்லோதோர் இவன் தல்லோதோரே என பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு குடப்புலவியனார். நிலநெறி மருங்கின் நீர்நிலை பெருக என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கேள்வி 115 பாருங்க. வெச்சி முதலிய புறத்திணைக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறும் திணை பொதுவியல் திணை. கேள்வி 116 பாருங்க. அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுவது முதுமொழி காஞ்சித்துறை. அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுவது முதுமொழி காஞ்சித்துறை. அடுத்து பாருங்க, சொல்லும் பொருள் பார்க்குறோம். யாக்கை என்பதன் பொருள் உடம்பு, புணரியோர் என்பதன் பொருள் தந்தவர், புன்புலம் என்பதன் பொருள் புள்ளிய நிலம், தாட்கு என்பதன் பொருள் முயற்சி அல்லது ஆளுமை. தாட்கு என்பதன் பொருள் முயற்சி அல்லது ஆளுமை. கேள்வி அடுத்து பாருங்க, இலக்கண குறிப்பு பார்க்குறோம். மூதூர் என்பதன் மூதூர் நல்லிசை புன்புலம் என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகைகள். அடுத்து பாருங்க, அடுப்போர் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுப்போர் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுத்து பாருங்க, புறநானூறு நூல்களில் ஒன்று எட்டுத்தொகை. புறநானூறு நூல்களில் ஒன்று எட்டுத்தொகை. அதாவது எட்டுத்தொகை நூல்களிலே மிக மிக முக்கியமான நூல் புறநானூறு. அதில் நிறைய கேள்விகள் வரும். நம்ம ஒவ்வொரு வகுப்புலையுமே அதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த பாடப்பகுதியிலே புறநானூறு பற்றி நிறைய தகவல்கள் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த பாடப்பகுதியில் நம்ம நிறைய கொடுக்கல. வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி 125 பாருங்கள். பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுவது புறநானூறு. பாருங்கள்,
பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை பற்றியும் மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுவது புறநானூறு. இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, புற வாழ்க்கை. ஆமாம், 8 தொகை நூல்களில் புறப்பொருளை பற்றி கூறக்கூடிய 2 நூல்கள், ஒன்று புறநானூறு, இன்னொன்று பதிற்றுப்பத்து. இது ரெண்டையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள் 126. பண்டைய கால தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகளை அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது புறநானூறு. அப்போ தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் புறநானூறு. கேள்வி 127 பாருங்க. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையிலாக்கி என்ற பாடல் அமைந்துள்ள நூல் சிறுபஞ்சம் மூலம். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையிலாக்கி என்ற பாடல் அமைந்துள்ள நூல் சிறுபஞ்சம் மூலம். எல்லாமே நீர்நிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான பாடம். அது சம்பந்தப்பட்ட பாடல்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து பாருங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரி அமைந்துள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. புறநானூறு. அப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் அமைந்துள்ள நூல் புறநானூறு. இதே பாடல் வரி, அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரி மணிமேகலை என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. ஸோ 2 நூல்கள் கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷனில் வந்து புறநானூறு மணிமேகலைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டையுமே நம்ம குறிக்கலாம். அப்போ பாருங்கள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறும் நூல் புறநானூறு, அதை கூறியவர் குடப்புலவியனார். அதே மாதிரி வேறு எந்த நூலில் இருக்குது, மணிமேகலை என்ற நூல்லையும் இருக்குது. அடுத்து பாருங்கள், 9 நாளி உடுப்பவை 2 செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்லாம் குறிப்பிடுவாங்க இந்த பாடலில், புறநானூற்று பாடலில். 9 நாளி உடுப்பவை 2 செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்னு யார் சொன்னார், எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க, புறநானூறு என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் அது நக்கீரர் குறிப்பிட்டிருப்பார். புறநானூற்று நூலில் நக்கீரர் குறிப்பிட்டிருப்பார். பாடலாசிரியர் வந்து நக்கீரர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என கூறும் நூல் புறநானூறு. எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மிக முக்கியமான கேள்வி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது புறநானூறு. அதை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று குறிப்பிட்டவர் கணியன் பூங்குன்றனார். அடுத்து கேள்வி 131 பாருங்க. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே என கூறும் நூல் புறநானூறு. அதாவது நம்மளுடைய புறநானூற்று நூலில் ஈன்று புறந்தொருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே என்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். அது புறநானூறு. அந்த பாடலை பாடியவர் பொன்முடியார் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கேள்வி 132 பாருங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என கூறுவது புறநானூறு. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என கூறும் நூல் புறநானூறு என்று கூறியவர் யார், அந்த பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ பாருங்கள், மறுபடியும் நான் ஒரு முறை ரீட் பண்ணுறேன். அதாவது இதெல்லாம் அடிக்கடி கேள்விகளை கேட்பாங்க. அதனால் இந்த சென்டென்ஸ்லாம் கண்டிப்பாக, அதாவது தமிழ் 8 தொகை நூல்களில் புறநானூற்று நூல்களில் நம்மளுக்கு பெரும்பாலும் கேள்விகள் எல்லாமே அதில் உள்ள பாடல்களை கொடுத்து அது எந்த நூல்னு தான் கேட்பாங்க. அதனால் பாருங்கள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூறு, 9 நாளி உடுப்பவை 2 புறநானூறு, யாதும் ஊரே யாவரும் கேளீர் புறநானூறு, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே என கூறும் நூல் புறநானூறு, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறும் நூல் புறநானூறு. அடுத்து பாருங்கள், தண்ணீர் என்ற பாடத்தின் கீழ் நம்ம வினாவிடைகள் பார்க்க போகிறோம். கேள்வி 133 பாருங்கள். தண்ணீர் என்ற சிறுகதை எழுதியவர் கந்தர்வன். தண்ணீர் என்ற சிறுகதை எழுதியவர் கந்தர்வன். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். கந்தர்வன் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர், ராமநாதபுரம். ஒவ்வொரு கல்லாய் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கந்தர்வன். ஒவ்வொரு கல்லாய் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கந்தர்வன். கந்தர்வன் பணியாற்றிய துறை தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறை. அப்போ கந்தர்வன் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறை அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறார். அடுத்து பாருங்கள், கந்தர்வனின் சிறுகதை தொகுப்புகள் என்னென்ன பாருங்கள். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன். கந்தர்வனின் சிறுகதை தொகுப்புகள் சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன். அதாவது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் வந்து ரொம்ப தண்ணீர் பஞ்சத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மாவட்டமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு ராமநாதபுரத்துக்காரர் தான் இந்த கந்தர்வன். அவர் எழுதிய சிறுகதை தான் இந்த தண்ணீருங்கிறது. அப்போ நம்மளுக்கு இதையெல்லாம் தொடர்பு படுத்தி நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் பாருங்கள், ஒவ்வொரு கல்லா என்பது கந்தர்வன் எழுதிய சிறுகதையின் நூல். அவர் முக்கியமான நூல்கள் என்னென்ன பாருங்கள். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் அப்படிங்கிற நூல்லாம் எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்கள்,
இப்போ இலக்கண பகுதிக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 9ஆம் வகுப்பு இயல் 2க்கான வினா விடைகளை நம்ம பார்த்தோம். அது சம்மந்தப்பட்ட ஜிஎஸ் பகுதியில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு, அதாவது புதிதாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க, ஆல்ரெடி புக்கை படிச்சிட்டிங்க, இப்போ ரிவிஷன் தான் பண்ணுறீங்கன்னா இதனுடைய ப்ளேபேக் ஸ்பீடை 1.5ல் வச்சுக்கிட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோக்கள் யாருக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படுதுன்னா, வீட்டில் இருந்தே படிக்கிறவங்களுக்கு, வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறவங்களுக்கு, படிக்கிறதுக்கு குறைவான நேரங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோக்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கள் நீங்கள் பாருங்கள், அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது துணை வினைகள் என்ற பாடத்திட்டத்தின் கீழ் இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். கேள்வி எண் 139 பாருங்கள். வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? தனிவினை, கூட்டு வினை என 2 வகையாக பிரிக்கலாம். தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்கள் தனிவினை. எடுத்துக்காட்டு படி அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்கள் கூட்டு வினை. அது பாருங்கள், எடுத்துக்காட்டலாம் தந்தியடி. இப்போ 2 வினைகள் இருக்குது, கண்டுபிடி, பின்பற்று. அடுத்து கூட்டு வினைகள் பற்றிய எடுத்துக்காட்டுகள் தான் நம்ம அடுத்த கேள்வியை பார்க்க போகிறோம். கூட்டு வினைகள் எத்தனை வகைப்படும்? 3. அது பாருங்கள், பெயர் வினை, வினை வினை, இடைவினை என்று 3 வகைப்படும் கூட்டு வினை. அது பெயர் ப்ளஸ் வினைக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், தந்தி கூட்டலடி தந்தியடி. நம்மளுக்கு தந்தியடி கொடுத்துட்டு அது பெயர் வினையா அப்படி கண்டுபிடியை கொடுத்துட்டு அது பொறுத்துக்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பெயர் கூட்டல் வினை தந்தியடி. தந்திங்கிறது பெயர், அடிங்கிறது வினை. அப்போ தந்தியடிங்கிறது பெயர் வினை. வினை கூட்டல் வினை கண்டுபிடி அப்படிங்கிறது பாருங்கள், கண்டுங்கிறது வினை தான், பிடிங்கிறது வினை தான். அப்போ கண்டும் பிடிங்கிறது வினை கூட்டல் வினைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள், இடை கூட்டல் வினைக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், பின்பற்று. இதில் பின்கிறது இடைச்சொற்களை குறிக்கிறது, பற்றுங்கிறது வினை சொற்களை குறிக்கிறது. அப்போ இடை வினைங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பின்பற்று. அடுத்து பாருங்கள், கேள்வி 143. எந்த மொழியில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜப்பானிய மொழி, தமிழ் மொழி. அதாவது எந்த மொழியில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜப்பானிய மொழி, தமிழ் மொழியில் இடம்பெறும். அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்க வினாக்கள் 144 பாருங்கள். மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், கீழே, மேலே, இசை, வசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மிசை என்பதன் பொருள் மேலே. அப்போ இங்கே எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, அது கீழே என்று தான் பொருள்படும். சரியான விடை கீழே. மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அகழி, ஆறு, இளஞ்சி, புலரி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் அகழி என்பது நீர்நிலையோடு தொடர்புடையது, ஆறு என்பது நீர்நிலையோடு தொடர்புடையது, இளஞ்சி என்பதும் நீர்நிலையோடு தொடர்புடையது. அப்போ இதில் புலரி என்பது தான் நீர்நிலையோடு தொடர்பு இல்லாதது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது அகழினா கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆறுங்கிறது 2 கரைகளுக்கு உடைய நீர்ப்பரப்பு அப்படின்னு பார்த்தோம். இது தவிர இளஞ்சிங்கிறது பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி அப்படிங்கிற பார்த்தோம். அதாவது நீர்நிலைகளோடு இதெல்லாம் பார்த்துட்டோம். புலரிங்கிறத நம்ம பார்க்கல. அப்போ நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது புலரி என்பது தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், கேள்வி 146. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. பாருங்கள், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீரின்றி அமையாது யாக்கை அப்படின்னு ஔவையார் கூறியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. மாமலை போற்றுதும் என்பதும் கொடுத்துட்டு இளங்கோவடிகள் கூறியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், நம்ம பார்த்தோம், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்னவர் திருவள்ளுவர். அப்போ வந்து சரி. நீரின்றி அமையாது யாக்கை அப்படின்னு சொன்னவர் ஔவையாரும் கொடுத்துருக்காங்க, அது ஔவையார் குறிப்பிடலை. நீரின்றி அமையாது யாக்கைக்கு எல்லாம் என்று பாடியவர் புறநானூற்றில் குடப்புலவியனார். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 தவறு. நம்ம பாருங்கள், நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது நீரின்றி அமையாது யாக்கை ஔவையாரும் கொடுத்ததுனால அது தவறு. அப்போ சரியாக சொன்னது யார் சார் அப்படிங்கிறது தான் நம்ம குடப்புலவியனாரை கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், பாருங்கள், மாமலை போற்றதும் அப்படிங்கிற பாடலை இயற்றியவர் இளங்கோவடிகள், அது சரி. அப்போ இதுக்கு சரியான விடை பாருங்கள், ஆ, இ 2ம் சரி. ஆவண்ணா தவறு. நீரின்றி அமையாது யாக்கை ஔவையார் கூறலை, குடப்புலவியனார் கூறியிருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த இதுக்கு சரியான விடை ஆ மற்றும் இ. கேள்வி 147 பாருங்கள். பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக டேஸ், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை என்பதுதான் சரியான விடை. அப்போ சரியான விடை வந்து விட்டான், வரவில்லை. அடுத்து பாருங்கள், கேள்வி 148. மள்ளல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
மறுமை, பூவரசு மரம், வளம் பெரிய அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மள்ளல் அப்படி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மள்ளல் என்றால் வளம் என்று பொருள். மள்ளல் என்றால் வளம் என்று பொருள். அடுத்து பாருங்கள், கூடுதல் வினாக்கெல்லாம் நம்ம புத்தக பின்பக்க வினாக்கள்லாம் நிறைய பார்க்குறோம். நெல்லுக்கு பாய்கிற டேஸ் புல்லுக்கு பாய்வது போல. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல. நம்மளுக்கு பழமொழிகள்லாம் இப்போ நிறைய கேட்குறாங்க. அந்த அடிப்படையில் பாருங்கள், நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். அப்போ சரியான பதில் பாருங்கள், தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். அடுத்து கேள்வி 151 பாருங்கள், மெல்ல பாயும் தண்ணீர் டேஸ் கரைக்கும், கல்லையும் கரைக்கும். கிணற்று தண்ணீரை டேஸ் கொண்டு போகாது, வெள்ளம் கொண்டு போகாது. பூமொழி என்னும் தலைப்பின் கவிதை எழுதியவர் யூமா வாசுகி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என பாடியவர் கவிமணி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என பாடியவர் கவிமணி. அடுத்து பாருங்கள், நம்ம கலைச்சொல் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் பார்க்குறோம். கோனிக்கல் ஸ்டோன் தமிழாக்கம் குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்பதன் தமிழாக்கம் நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம். ட்ரோபிக்கல் ஜோன் வெப்ப மண்டலம். அழகின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் மா கிருஷ்ணன். இதில் பாருங்கள், தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், தண்ணீர் தேசம் வைரமுத்து, வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு. இந்த நூல்கள்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், விர்ச்சுவல் வாட்டர் என்பதன் தமிழாக்கம் மறைநீர். விர்ச்சுவல் வாட்டர் என்பதன் தமிழாக்கம் மறைநீர். அடுத்து பாருங்கள், கேள்வி 166 பாருங்கள், 1 கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது? நம்ம விர்ச்சுவல் வாட்டரை பற்றி ஒரு சில தகவல் கொடுத்துருக்காங்க. 1 கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய 822 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது, மறைமுகமாக தேவைப்படுகிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. 1 கிலோ சர்க்கரையை உற்பத்தி செய்ய 1780 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. 1 கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய 2500 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. 1 கிலோ காப்பி கொட்டையை உற்பத்தி செய்ய 18,900 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. அப்போ பாருங்கள், ஆப்பிளுக்கு 822 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது, சர்க்கரைக்கு 1780 லிட்டர், அரிசிக்கு 2500 லிட்டர், காப்பி கொட்டைக்கு 18,900 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. விர்ச்சுவல் வாட்டர் மறைநீர் பயன்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கேள்வி 170 பாருங்கள், கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் மா அமரேசன். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் மா அமரேசன். இதுவரைக்கும் நம்ம 9ஆம் வகுப்பு இயல் 2க்கான ஒரு வரி வினாவிடைகளை பார்த்தாச்சு. இப்போ இதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட நம்ம வினாக்களையும் பார்க்குறோம். அதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன்னா 2 வித ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும். அதாவது முக்கியமாக நம்ம பார்க்கணும், பழைய புத்தகங்களும் பார்க்கணும். ஆனால் நம்ம பழைய புத்தகங்களும் ஒரே வீடியோவில் கொடுக்கும்போது வீடியோ டைமிங் 1 மணி நேரத்துக்கு நேரம் அதிகமாகிறதுனால நம்ம புதிய புத்தகமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும்தான் இதில் தொகுத்து வழங்குகிறோம். அப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 90 மதிப்பெண்கள் பெற எளிமையாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம புதிய புத்தகம் படிக்கணும், எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அப்படி அதை பார்த்துட்டு நம்ம கேள்விகளை படிக்கும்போது இப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாகவும் தெளிவாகவும் படிக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த அடிப்படையில் கொடுக்குறோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 70 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 9 நாளில் உடுப்பவை 2 என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நம்ம நல்லாவே பார்த்தோம். 9 நாளில் உடுப்பவை 2 என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர். அப்போ ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர். அவர் இயற்றிய நூல் தான் அந்த திருத்தொண்டர் தொகை. அந்த திருத்தொண்டர் தொகை எதை பற்றி கூறுகிறது? ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓரடியில் கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த நூலை பாடியவர் சுந்தரர் அப்படின்னு பார்த்தோம். இதிலே பாருங்கள், நம்பியாண்டார் நம்பி எழுதியது
திருத்தொண்டர் தொகை அப்படின்னு பார்த்தோம். நம்பியாண்டார் நம்பி எழுதியது திருத்தொண்டர் தொகை அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பெரிய புராணம் சேக்கிலார் எழுதியது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்க, திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம். பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடி கவிவளவா என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். பக்திச்சுவை நனி சொட்ட சுட்ட பாடிய கவிவளவா என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய மிக 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 முக்கியமான கேள்விகள். அடுத்து பாருங்க, பெரிய புராணத்திற்கு சேக்கிலாரிட்ட பெயர் கேட்குறாங்க. திருத்தொண்டர் புராணம். அப்போ பெரிய புராணத்திற்கு திருத்தொண்டர் புராணம் என்று பெயர் உண்டு. அந்த பெயரை வழங்கியவர் சேக்கிலார். இப்போ நம்ம இதில் நல்லாவே பார்த்தோம். பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருத்தொண்டர் புராணம் என்று பெயரிட்டவர் சேக்கிலார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது? நம்ம நல்லாவே பார்த்தோம், சோழ நாடு. இப்போ நீர்வளமிக்க நாடாக சோழ நாடு விளங்குகிறது என்று பெரிய புராணத்தில் நம்ம சேக்கிலார் அவர்கள் குறிப்பிடுகிறார். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது? சோழ நாடு. தமிழ்நாட்டில் சைவ சமயம் பற்றி எழுந்த முதல் காப்பியம் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் பழைய புத்தகத்தில் உள்ள தகவல்கள். தமிழ்நாட்டின் சைவ சமயம் பற்றி எழுந்த முதல் காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய புராணம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அப்போ உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது? பெரிய புராணம் அப்படிங்கிறத கூறியவர் யார்? திருவிக்கா அவர்கள். அடுத்த கேள்விகளை பாருங்கள். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் காட்டும் காவியம் என திருவிக்கா எந்த காவியத்தை குறிப்பிடுகிறார்? பெரிய புராணம். கேள்விகள் அந்த மூணுக்குள்ளே தான் சுற்றி வருது. அப்போ பாருங்கள், உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக்கா எந்த நூலை குறிப்பிடுகிறார்? பெரிய புராணம் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம்? உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் பெரிய புராணம் அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டாங்க. அது திருவிக்கா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது மூணையுமே நம்ம 360 அப்ரோச்சில் கேள்விகளையும் படிக்கணும், பதில்களையும் படிக்கணும். அடுத்து பாருங்கள், பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ள தொகை அடியார்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. 9. அப்போ நம்ம நல்லாவே பார்த்தோன்னா ஆரம்பத்திலே சொன்னேன். அதாவது பெரிய புராணம் நூல் 63 சிவனடியார்களின் வரலாற்றையும் 9 தொகை அடியார்களின் வரலாற்றையும் கூறு நூல் தான் பெரிய புராணம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் தான் இப்போ கேள்விகள் கேட்டிருக்காங்க. பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ள தொகை அடியார்களின் எண்ணிக்கை 9. அப்போ சிவன் அடியார்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் அது 63 என்று குறிப்பிட வேண்டும். அடுத்து பாருங்கள், உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் சேக்கிலார். அப்போ நான் சேக்கிலாருடைய சிறப்பு பெயர்கள்லாம் நம்ம சொன்னோம். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் உத்தம சோழர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்கே அதான் கேட்டிருக்காங்க. உத்தம சோழ பல்லவர் என்று அழைக்கப்படுபவர் சேக்கிலார். அடுத்து பாருங்கள், அருண்மொழித்தேவர் என்ற இயற்பெயருடையவர் சேக்கிலார். இதையும் சொன்னேன். அருண்மொழித்தேவர் என்ற இயற்பெயருடையவர் சேக்கிலார். அடுத்து பாருங்கள், மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கேட்டோம், மிசை என்றால் அது மேலே என்று பொருள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள், மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. அடுத்து பாருங்கள், பழமொழியில் விடப்பட்ட சொற்களை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இங்கே குறைவு, அழுக்கு, உப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதில் பழமொழி சரியான சொல் பார்த்தீங்கன்னா வெந்நீர் என்பது தான் சரியான சொல். அப்போ தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். அடுத்து பாருங்கள், மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு பார்க்குறோம். மூடுபனி என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு பொருத்துக்களை கொடுத்துருக்காங்க, நூல்கள் கொடுத்துருக்காங்க, காப்பியங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஆசிரியர் பேர் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம். நம்மளுடைய பாருங்கள் கேள்வி, மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இப்போ நம்ம பார்த்த பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். இந்த 4 நூல்களுமே நம்மளுக்கு தெளிவாக படிச்சுக்கணும். இதில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனுமே படிச்சுக்கணும். ஏன்னா இந்த 4 நூல்களை பற்றி நிறைய கேள்விகள் இடம்பெறும். அப்போ மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிலார், திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதுதான் சரியான விடை. ஸோ இது வரைக்கும் 9ஆம் வகுப்பு இயல் 2க்கான
வினா விடைகளை நம்ம பார்த்தாச்சு. இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்துட்டு போனாவே கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம் வைக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெற முடியும். தமிழில் எளிமையாக நீங்கள் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெற முடியும். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது வீட்டிலேருந்தே படிக்கிறவங்களுக்கு, படிக்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்களுக்கு, வேலை பார்த்து கொண்டே படிக்கிறவங்களுக்குலாம் இது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்கு போய் சேரணும்னா நீங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணணும், உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணணும். அன்னை தமிழ் சேனலையும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக காண நீங்கள் அன்னை தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.